நீங்கள் பார்க்குற இந்த சோனியா அப்படிங்கிற 35 வயசான ஒரு பொண்ணு 3 அடி குழியில் நிர்வாணமாக பிணமாக கடந்திருக்கா. அவளோட வயிற்றில் ஒரு மாதிரி கத்தி குத்தும், அவளோட தலையில் அடியும் இருந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருந்திருக்கான். இந்த கதை கள்ளக்காதலால் நடந்த ஒரு விபரீதமான உண்மை சம்பவம். வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் விக்கி. வெல்கம் பேக் டு த விக்கிபீடியா. ஈரோடு மாவட்டத்தில் கோப்பி அப்படிங்கிற இடத்துல செவியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மோகன் அப்படிங்கிற ஒரு ஆண் இருக்கார். அவருக்கு வயசு வெறும் 27 தான். இவருக்கு சொந்தமான ஒரு வாழை தோட்டத்தில் தான் ஒரு பொண்ணு நிர்வாணமாக புதைக்கப்பட்டிருந்திருக்கா. வெறும் 3 அடி ஆழத்துலேயே. அந்த ஊருக்கு பக்கத்தில் சிறுவலூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே இருக்கிற போலீஸ்லாம் வந்து தான் இங்கே இருக்கிற அந்த பாடியை வெளியில் தோண்டி எடுத்திருக்காங்க. அப்படி அந்த பொண்ணோட உடம்பை வெளியில் தோண்டி எடுக்கும்பொழுது அந்த பொண்ணோட கையிலையும் உடம்புலையும் 2 பச்சை குத்தப்பட்டிருக்கு. அந்த பொண்ணோட ஒரு கையில் தேசிய கொடியை பச்சை குத்திருக்காங்க. இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த வண்ணத்து பூச்சி, அந்த பட்டாம்பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை அந்த பொண்ணு பச்சை குத்திருக்காங்க. இந்த பொண்ணோட உடம்புல இருந்த அந்த டேட்டூ வச்சு தான் போலீஸார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர் முழுக்க தொலைறாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே இந்த அடையாளத்தை சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த பொண்ணு யாருங்கிறது போலீஸ் விசாரணையில் தெரிய வருது. அதே ஈரோட்டில் அந்தியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் ராஜேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட மனைவி தான் இந்த இறந்து போன அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் சோனியா. அந்த பொண்ணுக்கு 35 வயசு ஆகுது. ஈரோடு பக்கத்தில் ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த பொண்ணு, அதாவது இந்த சோனியா, ஒரு பியூட்டிஷியனாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க ரொம்ப நாளாக. ஸோ இதுதான் போலீஸாருக்கு கிடைச்ச தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட பேக்ரவுண்டும் அந்த போலீஸாருக்கு தகவலாக கிடைக்கிது. இந்த பொண்ணோட கணவர் ராஜேந்திரன் இருக்காருல்ல, ஸோ அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இந்த சோனியாவுக்கு 12வது படிக்கிற பொண்ணும் 10வது படிக்கிற பையனும் இருக்காங்க. ஸோ அதுவும் போலீஸுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா இந்த சோனியாவோட அம்மாவும் இருக்காங்க. இவங்க 4 பேரும் தான் அந்த பொண்ணோட வீட்டில் வசித்து வராங்க. கணவர் இல்லை. இப்படி இவங்க ஒன்றா சேர்ந்து வாழும் பொழுது 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு காணாமல் போயிடுறா. அவங்க வீட்டில் இருக்க 3 பேருமே எல்லா ஊர்லேயுமே வேலை செஞ்ச இடம், அந்த பொண்ணு போயிட்டு வர இடம், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, வீடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தொலை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அந்த வீட்டில் இருக்கிற அந்த அவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணு தொலைஞ்சு போச்சு, ஸோ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணு பயன்படுத்திய அந்த சிம் கார்டுக்கு பார்த்தீங்களா, அந்த சிம் கார்டை சிக்னலை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு கடைசியாக மோகன்குமார், அதாவது அந்த வாழைத்தோட்டத்தில் இந்த பொண்ணோட உடம்பை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த வாழைத்தோட்டத்தோட உரிமையாளரான மோகன்குமார் கிட்ட இந்த பொண்ணு கடைசியாக ஃபோனில் 1 தடவை 2 தடவை பல டைம் பேசியிருக்கா. எல்லாமே 10 நிமிஷத்துக்கு மேலே, 15 நிமிஷம், அரை மணி நேரம் சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பேசியிருக்கா. கடைசி காலம் மோகன்குமார் கூட தான் பேசியிருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மோகன்குமாரை தேடி அவரோட ஊருக்கே போகிறாங்க. பல இடங்களில் தொலைவி அவரோட வீட்டு பக்கத்தில் வச்சு கைது பண்ணுறாங்க. அவரை விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் வினோதமான வியடான நிறைய தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கரையில் ஒரு கார்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த கார்மெண்ட்ஸில் தான் இந்த சோனியாவும் இந்த மோகன்குமாரும் ஒரே டைமில் வேலை பார்த்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த சோனியாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல ராஜேந்திரன், அவர் இறந்த பிறகு இவங்க அந்த கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ தான் இவரும் அந்த இடத்துல மோகன்குமாரும் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ தான் இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பழகிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆக அந்த காதல் கள்ளக்காதலாக மாறுது. அதுக்கப்புறம் 2 பேரும் அடிக்கடி சந்திக்கிறதும் அடிக்கடி வெளியில் போகிறதும் ஸோ உல்லாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ரெகுலராக தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இந்த மோகன்குமார் இருக்கார்ல, அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் மனைவி அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க 2 பேர்த்துக்குமே குழந்தை கிடையாது. ஸோ அந்த குழந்தை உருவாகலையாமா, அதன் காரணமாக மனைவி பிரிஞ்சு தனியாக போயிட்டாங்க. இப்போ சோனியாவும் அந்த மோகன்குமாரும் பழகிட்டு இருக்காங்களே. ஸோ அப்போ இந்த சோனியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உன் மனைவி தான் பிரிஞ்சு போயிட்டாங்களே, எனக்கும் கணவர் இல்லையே, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வற்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மோகன்குமார் அந்த மாதிரி பழகவே இல்லை. சும்மா பேசுகிறதுக்காகவும் பழகிறதுக்காகவும் தான் பழகிருக்க தவிர அவர் கல்யாணம் பண்ணுற எண்ணத்தில் கிடையாது. ஸோ அந்த சோனியா அவரை திரும்ப திரும்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோணுங்கன்னு வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் மோகன்குமார் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போடுறாரு. அதாவது சோனியாவை தீர்த்துக்கட்டு.
மோகன்குமாரோட பிளான் என்னன்னா, சோனியாவை தன்னோட வாழைத்தோட்டத்துக்கு வர வச்சு அங்கேயே அவளை தீத்தி கட்டி அந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடணும் தான். அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி அதாவது சோனியா வாழைத்தோட்டத்துக்கு வர வைக்கிறதுக்கு முன்னாடியே வாழைத்தோட்டத்தில் மிகப்பெரிய குழியை தோண்டிட்டார். அதாவது இந்த 3 அடி குழி பார்த்தீங்களா, அந்த குழியை தோண்டி ரெடியாக வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறமா சோனியாவை வாழைத்தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவரோட எண்ணம் முழுக்க தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல பேசி பார்க்கலாம் அப்படின்னு தான் அந்த ஐடியாவே போட்டிருக்காரு. அதே மாதிரியே சோனியாவும் மோகன்குமாரும் அந்த வாழைத்தோட்டத்துக்கு வராங்க. அங்கே வந்த பிறகு அந்த சோனியாவை இவர் சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு திரும்ப சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா நமக்குள்ள இருக்கிற தொடர்பை இந்த ஊரில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையுமே சொல்லி அவங்க முன்னிலையில் நம்ம கல்யாணத்தை நடத்துவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இந்த பொண்ணு பேசுகிறதெல்லாம் கேட்டு மோகன்குமார் ரொம்ப பயந்துட்டார். நம்ம மானமே போயிடும், நம்ம வாழ்க்கையே போயிடும், ஏதாவது பண்ணியாகன்னு சொல்லி அவரோட கோவம் தலைக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பக்கத்தில் இந்த கல் எடுத்து அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நிலகுழிஞ்சு அந்த பொண்ணு கீழே விழ போயிருக்கா. அப்போ கத்தியால் அந்த பொண்ணை சரமாரியாக குத்திருக்காரு. அங்கேயே அந்த சோனியா இறந்து போயிடுறா. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு, பேகு, திங்ஸு எல்லாத்தையுமே எடுத்து அவர் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த வேட்டைக்காரன் கீழ் பவானி அந்த ஏரி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வீசிட்டாரு. ஸோ அந்த பொண்ணை அப்படியே நிறுவனமாகவே அந்த இடத்துல புதைச்சிட்டாரு. இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணதே மிகப்பெரிய தப்பு. ஆனால் அதில் அவர் இன்னொரு தப்பும் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அந்த பொண்ணை அடித்து கொண்டார் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி, அந்த கல் எல்லாத்தையுமே அந்த புதைச்சாரில் அங்கேயே விட்டுட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் அது தோட்டம் முழுக்க வெறும் ரத்தமாக இருந்திருக்கு. அதையும் சுத்தம் பண்ணவே இல்லை. ஸோ இதை வச்சு தான் அந்த இடத்துல எதை இருக்குன்னு போலீஸை தோண்டி பார்த்துருக்காங்க. அப்போ தான் இந்த பொண்ணோட உடல் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த தகவல் எல்லாத்தையுமே அவர் ரொம்பவே கேஷுவலாக ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்காராமா. அதாவது எந்த பதட்டமும் எந்த பயமும் இல்லாமல், நான் தான் இந்த கொலை பண்ணேன், இந்த கொலையை இப்படிலாம் பண்ணினேன், இந்த மாதிரிலாம் பண்ணி முடித்தேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக சொல்லியிருக்காங்க. இதோட இந்த உண்மை சம்பவம் முடிஞ்சது. இதே மாதிரி உங்களுக்கு உண்மை சம்பவங்கள் வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்